குட் மார்னிங் எவ்ரி ஒன். பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகர்மாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக மார்க்குவின் புஸ்தகம் 7 37 வசனம். மார்க்கு 7:37. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் சிறப்பாக செய்கிறதான தேவன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியோ அல்லது உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களோ, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களோ, உங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனோ, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்க வேண்டிய படிப்போ அல்லது படிப்பின் தேவைகளோ அல்லது வேலை வாய்ப்போ அல்லது திருமண வாழ்க்கையோ அல்லது குழந்தை பாக்கியமோ அல்லது வீடு கட்டவோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோ ஆவிக்குரிய ரீதியான ஆசீர்வாதங்களோ அனைத்தையும் தேவன் நன்றாய் செய்கிறவர். இந்த உலகத்தை அவர் படைத்த பொழுது நன்றாய் செய்தார். சகலத்தையும் படைத்து விட்டு அவர் என்ன சொன்னார், என்ன கண்டார்? எல்லாம் நன்றாய் இருந்தது, எல்லாம் நல்லது என்று கண்டார். அப்போ தேவன் அனைத்தையும் நேர்த்தியாய், பிரசங்கில வாசிக்கிறோம், கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் மட்டுமல்ல, நன்றாய் செய்கிறவர், சிறப்பாய் செய்கிறவர். அவருடைய செயல்களிலே ஒரு சிறப்பு இருக்கிறது, அவருடைய செயலிலே ஒரு தனித்துவம் இருக்கிறது, அவருடைய செயலிலே ஒரு 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 வல்லமை, அதாவது ஒரு குவாலிட்டி இருக்கிறது. சும்மா சாதாரண டுபாக்கூர் காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் எப்பவுமே பர்ஃபெக்டாக செய்வார், ப்ராம்ப்டாக செய்வார். அவரை போல யாரும் இந்த உலகத்தில் யோசிக்க முடியாது, அவரை போல யாரும் இந்த உலகத்தில் காரியங்களை செயல்படுத்த முடியாது, திட்டமிட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் கரெக்டாக செய்வார். சில நேரம் தாமதமாக ஆகலாம், உங்களுக்கு சில தாமதங்கள், அது உங்களுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம், அது உங்களுக்கு ஆண்டவர் மேலே வருத்தத்தை ஏற்படுத்தலாம், உங்களோட விசுவாசத்தை சீர்குலைய பண்ணலாம். ஆனால் அவர் சகலத்தையும் நன்றாய் செய்கிறவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எதையுமே ஆண்டவர்கிட்ட தைரியமாக சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் காத்துருங்க. சிலருக்கு உடனே கொடுத்துருவார், சிலர் கொஞ்சம் தாமதமாக கொடுப்பார். அவர் நன்றாய் செய்வார். அதை அவர் எதை செய்தாலும், இன்னொன்று சொல்கிறேன், அவர் எதை செய்தால் அவர் நன்றாகத்தான் செய்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒரு நாளும் தவறு செய்கிறவர் அல்ல. நம்மளை போல தெரியாமல், சாரி பிரதர், தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சிங்க, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன் மன்னிச்சிங்க, ஐயோ ஐம் சாரி இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக அங்கே வச்சுட்டேன், இப்படிலாம் ஆண்டவர் மன்னிப்பு கேட்குற ஆண்டவர் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்கிற ஆண்டவர்லாம் கிடையாது. அவர் எதை செய்தாலும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக தான் செய்வார். தேவன் ஒரு நாளும் தவறு இழைக்கிறவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஏன் இதை எனக்கு ஏற்படுத்தினாரு, ஏன் இதை எனக்கு அவர் அனுமதித்தார் அப்படின்னு கேட்காதீங்க. அது நல்லது அப்படின்னு நினைத்து கொள்ளுங்க. அவர் நன்றாய் செய்கிறவர். அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துட்டுனா ஆண்டவர் உங்களை உயர்த்தி உன்னதமான ஒரு அலங்காரமான வாழ்க்கைக்கு கொண்டு போயிடுவார். எனவே தேவன் சகலத்தையும் நன்றாய் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் நன்மையானதை செய்வாராக, ஏற்ற காலத்தில் செய்வாராக. வேத வசனத்தின்படியே விசுவாசியுங்கள், அதன்படியே உங்களுக்கு நடக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீ சகலத்தையும் நன்றாய் செய்தீர் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையாளருடைய குடும்பங்களிலும் அனைத்தையும் நேர்த்தியாய் நன்றாய் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாமதமாய் இருந்தாலும் தரமானதை செய்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், கனப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் கூட இரும். எல்லா பொல்லாப்புக்கும் வெயிலின் அகோரங்களுக்கும் எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.